இன்றைய முக்கிய செய்தி நவம்பர் 18 2025 1. ஏர் இந்தியா பிப்ரவரி 2026 முதல் புது தில்லிக்கும் சீனாவுக்கும் இடையே விமானப் பயணங்களை மீண்டும் தொடங்குவதாக அறிவித்தது. இந்த வழித்தடங்கள் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை முடிவுக்கு கொண்டு வந்தது. 2. பிரேசிலின் பெலெமில் நடந்த COP30 இல் பழங்குடி மக்கள் குழுக்கள் ஐக்கிய நாடுகளின் காலநிலை உச்சிமாநாட்டின் தலைமை இராணுவமயமாக்கலை அதிகரிப்பதாகவும் போராட்டங்களை அடக்குவதாகவும் குற்றம் சாட்டினர். 3. 2025 முதல் 26 பூமி உச்சிமாநாட்டின் தொடக்க அமர்வு நவம்பர் 20 அன்று ஹைதராபாத்தில் தொடங்கும். கிராமப்புற கண்டுபிடிப்பு, டிஜிட்டல் உள்கட்டமைப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியில் கவனம் செலுத்துகிறது. 4. விளையாட்டுகளில் பவன் பாட்வால் உலக குத்துச்சண்டை கோப்பை இறுதிப் போட்டியில் 5-0 என்ற வெற்றியுடன் முன்னாள் உலக சாம்பியனான அல்டின்பெக் நர்சுல்தானை அதிர்ச்சிக்குள்ளாக்கியதுடன் இந்தியா தனது சரியான பதக்க ஓட்டத்தை நீட்டிக்க உதவியது. 5. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் IOCL, பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் BPCL மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் HPCL ஆகியவை அமெரிக்காவிலிருந்து ஆண்டுக்கு 2.2 மில்லியன் டன் LPG இறக்குமதி செய்வதற்கான ஒரு வருட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. 6. இந்தியாவின் வேலைவாய்ப்பு விகிதம் 2026 இல் 56.35 ஆக உயர்ந்தது, மேலும் 5 ஆண்டுகளில் முதல் முறையாக பெண்கள் வேலைவாய்ப்புத் திறனில் ஆண்களை விஞ்சியுள்ளனர். இந்திய திறன்கள் அறிக்கை 2026 இன் படி 7. 61%க்கும் மேற்பட்ட அமெரிக்க கல்லூரிகள் 2025ஆம் ஆண்டிற்கான இந்திய மாணவர் சேர்க்கையில் சரிவை அறிவித்துள்ளன. 96% நிறுவனங்கள் விசா விண்ணப்பப் பிரச்சினைகளை முக்கிய காரணமாக குறிப்பிடுகின்றன. 8. ஏமன் சட்டவிரோத குடியேற்றத்தை செயல்படுத்தியதற்காக நிகரகுவாவில் தனிநபர்கள் மீது அமெரிக்கா விசா கட்டுப்பாடுகளை விதித்தது. 9. இந்தியாவின் வர்த்தகப் பற்றாக்குறை அக்டோபர் 2025 இல் சாதனை அளவான $41.68 பில்லியனாக அதிகரித்தது. இறக்குமதியில், குறிப்பாக தங்கம், கூர்மையான அதிகரிப்பு மற்றும் ஏற்றுமதியில் ஏற்பட்ட வீழ்ச்சி இதற்கு காரணம். 10. அக்டோபர் மாதத்தில் இந்தியாவிற்கான ஏற்றுமதி 11.8% குறைந்து $34.38 பில்லியனாகவும், இறக்குமதி 16.6% அதிகரித்து $76.6 பில்லியனாகவும் இருந்தது. 11. அக்டோபர் மாதத்தில் இந்தியாவின் தங்க இறக்குமதி 14.72 பில்லியனாகவும் உயர்ந்தது, இது கடந்த ஆண்டு இதே மாதத்துடன் ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகரித்துள்ளது. இதற்கு பெரும்பாலும் பண்டிகை மற்றும் திருமண சீசன் தேவை காரணமாகும்.